set free. We have been set free to set free others. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. set free to set free others. இதை சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? set free, set free others. நாம் விடுதலையாக்கப்பட்டோம். நான் விடுதலையாக்கப்பட்டேன். அப்படியே சும்மா இருக்க போகிறேன். நான் விடுதலையாக்கப்பட்டேன். வீட்டுல தூங்கிக்கிட்டே இருக்க போகிறேன். நான் விடுதலையாக்கப்பட்டேன். எதற்கு? மற்றொருவரை, இன்னொருவரை விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்கு. ஹல்லேலூயா. நான் விடுதலையாக்கப்பட்டங்க. எதற்குங்க என்ன கர்த்தர் விடுதலையாக்குகிறார்? எதற்கு உங்களை என்னையும் கர்த்தர் விடுதலையாக்குகிறார்? இன்னொருவரை என்னை கொண்டு விடுதலையாக்கவே. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த இன்பத்தை விட வேற எந்த இன்பங்க இந்த உலகத்துக்கு பெருசா இருக்கும்? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொன்னா, என் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், என் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகத்துல வேற எங்க கிடைக்கும்? ஆக நீங்க சமாதானம் பெற்றீர்கள், நீங்கள் விடுதலை பெற்றீர்கள். நான் உபத்திரவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, பிரிவினையிலிருந்து விடுதலை, பேதபாவத்திலிருந்து விடுதலை பெற்றேன். நான் விடுதலை அடைந்திருக்கிறேன். எதற்காக? இன்னொருவரை விடுதலையாக்க. விடுதலை அடைந்தவர்கள் உண்மையிலே விடுதலை அடைந்தோம் என்று சொன்னால், இன்னொருவருக்காக நான் ஜெபிப்போம், இன்னொருவருக்காக நாம் வாழ்வோம், இன்னொருவரை பாவத்திலிருந்து, குழியில் இருந்து, பலவீனத்திலிருந்து நாம் விடுதலையாக்குவோம். ஹல்லேலூயா.